இன்னைக்கு அந்த சமையல்காரியும் ஆதியும் அகிலா கிட்ட வசமா மாட்டினாங்க. எப்படியும் அவங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இந்த ஆதி ஏதேதோ சொல்லி நல்லாவே சமாளிச்சிட்டான். ஆதி சொன்னத அகிலாண்டீஸ்வரி நம்பினது மட்டும் இல்லாம அந்த சமையல்காரிய உற்சாகப்படுத்தி பாராட்டினது நினைச்சா என் உடம்புல எரியுது ஆண்டி. நீங்க பெரியதே ஜெயிச்சிடக்கூடாது, உங்க முகத்துல கரிய பூசணும், உங்களை அவமானப்படுத்தணும்னு மனசுக்குள்ள வைராகி இருந்ததுனாலதான் பார்வதி வீல் சேர்ல இருந்து எழுந்திருச்சு நடந்திருக்காத்த. இல்லன்னா கால்ல ஆபரேஷன் செஞ்சு பிளேட்ட வச்சவ இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு நடக்க முடியுமா? இல்லத்த, அது நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, நீ எந்த கருத்து சொல்ல வேணாம், வாய மூடிட்டு இருந்தா போதும். உன்கிட்ட யாரும் கேட்கல. நாமளும் அந்த சமையல்காரிக்கு எதிரா என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம். ஆனா எதுலயும் நம்மளால ஜெயிக்க முடியலையே. கடைசியில எல்லாமே அவளுக்கு சாதகமா போய் நம்மளுக்கு பாதகமால வந்து முடியுது. அப்போ அந்த சமையல்காரிய நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா ஆண்டி? நாம அவகிட்ட இப்படி கண்டினியூஸா தோத்துட்டே தான் இருக்க போறோமா? வெற்றியும் தோல்வியும் ஒருத்தருக்கு மட்டுமே நிரந்தரம் இல்ல மித்ரா. சிலந்தி கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்ட ராபர்ட் ரூஸ், 17 முறை மனம் தளராம படையெடுத்து போய் ஜெயிச்ச கஜினி முகமது, இவங்கெல்லாம் தான் நம்ம இன்ஸ்பிரேஷன். அப்போ மனம் தளராம அடுத்த அட்டாக் ஆரம்பிக்க போறோமா அத்தை? ஆமா, அடுத்த அட்டாக் உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன். கேட்டி வாய முன்னிட்டு சும்மா இருன்னு சொன்னா இல்லையா? சரி விடுங்க ஆண்டி. உமா ஏதோ ஆர்வத்துல சொல்லிட்டா. சமையல்காரிய மாட்டி விட வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஒரு ட்ரம் கார்டு இருக்கு மித்ரா, அத மட்டும் இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் வெற்றி நமக்குதான். அந்த சமையல்காரி ஆதி இவங்க 2 பேர் ஆட்டமும் அதோட க்ளோஸ். அது என்ன ட்ரம் கார்டு ஆண்டி? கேளம்பாக்க ஜோசியர் சொன்னதை மறந்துட்டியா மித்ரா? அந்த விஷயம்தான் நம்ம கையில இருக்கிற ட்ரம் கார்டு. அந்த ஜோசியர் சொன்ன விஷயத்த பெரியத்த கிட்ட சொல்ல போறீங்களா அத்தை? பெரியத்த அந்த ஜோசியரை டுபாக்குருன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் பெரியத்த கிட்ட என்ன சொல்லி அவங்கள நம்ப வைக்க போறீங்க? உமா சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. அகிலாண்டீஸ்வரி வேற அந்த ஜோசியரை தப்பான ஆளுன்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் நாம அந்த ஜோசியரை போய் பார்த்தது பத்தி நம்ம சொல்லி என்ன ஆக போகுது? மித்ரா, அந்த ஜோசியர் ஏதோ தப்பான விஷயத்தை எழுதி கொடுத்துட்டான்னு சொல்லிதான் அகிலா அவன டுபாக்கூர் தப்பான ஆளுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கா. ஆனா அவ அந்த சீட்டுல அகிலா தலைக்கு ஆபத்து வரும்னு சரியான விஷயத்தை தான் எழுதி கொடுத்திருக்கான்னு அகிலாக்கு புரிய வச்சுட்டா போதும். மத்தத அகிலா பாத்துக்குவா. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் ஆண்டி? அகிலா நான் சொல்றத நம்பி சமையல்காரி ஜாதகத்தை கையில எடுத்துட்டா, அதுக்கப்புறம் உன் ஜாதகம் பொய்யுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு அத நோண்ட ஆரம்பிச்சிருவா. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு பிரச்சனை வந்தா அதை அப்ப பாத்துக்கலாம். நம்ம கிட்ட சமாளிக்கிறதுக்கு வழியா இல்ல. ஆனா இப்ப இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரிங்க ஆண்டி, இந்த விஷயத்த அகிலா கிட்ட எப்படி சொல்ல போறீங்க? இத நான் அகிலா கிட்ட நேரடியா சொல்ல போறதில்ல. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பட்டம்மா உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே நான் வெளியில போனேன். அப்புறம் எப்படி பெரிய தம்பி கூட நீ கார்டனுக்கு போன? என்ன கோல்மால் நடந்துச்சு? பட்டம்மா ஏதாவது வேலைன்னு சொல்லிட்டு உன்னை தனியா விட்டுட்டு போயிடுச்சா? இல்ல பட்டம்மாவை நீயே வெளியே அனுப்பிட்டியா? பட்டம்மாவை நான் வெளியே அனுப்பலப்பா. அப்ப பெரிய தம்பியே வந்து பட்டம்மாவை வெளியே அனுப்புனாரா? நம்ம தகுதியை மீறி மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்காதேன்னு நான் உனக்கு தான் சொல்ல முடியும், மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது பார்வதி. பெரிய தம்பி என்கிட்ட அவரோட மனசுக்குள்ள நீ இருக்கிறதா சொன்னப்போ இது எங்க போய் முடியுமோன்னு நான் எவ்வளவு பயத்துல இருக்க தெரியுமா?
நான் பயந்த மாதிரியே இன்னைக்கு நடந்து போச்சு. உன்னையும் பெரிய தம்பியும் கார்டன்ல ஒன்னா வச்சு அம்மா பார்த்த உடனே அம்மா என்ன பண்ண போறாங்களோன்னு நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பெரிய தம்பி சாமர்த்தியமா அம்மாவோட கவனத்தை திசை திருப்பி உன்னை தப்பிக்க வச்சிட்டாரு. இன்னைக்கு பெரிய தம்பி ஏதோ அம்மாவோட கவனத்தை திசை திருப்பி இருக்கலாம், ஆனா அது எப்பவும் நடக்காது. இப்படியெல்லாம் நடந்துக்கிறது பெரிய இடத்து பசங்களுக்கு சாதனையா தெரியலாம், ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சோதனைமா சோதனை. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பார்வதி, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் இல்ல சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்குத்தான். புரிஞ்சு நடந்துக்கோ. கவலைப்படாதக்கா. அப்பா மாமாவை மத்த பெரிய இடத்து பசங்க மாதிரி நடிச்சிட்டு பேசிட்டு போறாருக்கா. ஆனா மாமா உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு அப்பாவுக்கு தெரியாதுக்கா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டாருக்கா. எல்லாத்தையும் மாமா பார்த்துப்பாரு. நீ தைரியமா இருக்கா. ஐஸ்வர்யாக்கும் பார்வதிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா பார்வதிய ஐஸ்வர்யா இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்குவாளா? அவளோட மனசுல என்ன இருக்குன்னே தெரியலையே. எதுக்கு போட்டு வாங்குவோம். என்ன அருண், ஏதோ பலமான யோசனையில இருக்க போல இருக்கு. ஆமா ஐசு, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன, ஆபீஸ் விஷயமா யோசிச்சுட்டு இருந்தியா இல்ல நம்ம வீட்டு விஷயமா யோசிச்சுட்டு இருந்தியா? வீட்டு விஷயமா, அதுவும் இந்த வீட்டோட மருமக விஷயமா யோசிச்சுட்டு இருந்த ஐசு. என்ன சொல்ற அருண்? இந்த வீட்டோட மருமகனா நானா இல்ல மித்ராவா? யார பத்தி யோசிச்சுட்டு இருந்த? சொல்ற ஐசு. ஆமா, இந்த மித்ரா பத்தி நீ என்ன நினைக்கிற? திடீர்னு மித்ராவை பத்தி ஏன் என்கிட்ட இப்படி கேக்குற? காரணமா தான் ஐசு, நீ ஓப்பனா சொல்லு. மித்ரா இந்த குடும்பத்துக்கு மருமகளாகிற தகுதி இருக்கா இல்லையா? நீ ஓப்பனா சொல்லுங்கிறதுனால நானும் என் மனசுல உள்ளத ஓப்பனாவே சொல்லிடுறேன் அருண். ஜாதக பொருத்தத்தை தவிர மித்ரா கிட்ட வேற என்ன தகுதி இருக்கு இந்த வீட்டு மருமகளா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அப்படி சொல்லு என் செல்லமே. ப்ரோவை கல்யாணம் பண்றதுக்கு வேற என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும்னு நீ நினைக்கிற ஐசு? ஆதிக்கு மனைவியா ஆண்டிக்கு மூத்த மருமகளா இருக்கணும்னா பாக்கறதுக்கு கையெடுத்து கும்பிடுற மகாலட்சுமி மாதிரி ஹோம்லியா இருக்கணும். அன்பு செலுத்துறதுல அன்னை தெரேசாவா இருக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்க தன்னை எதிரியா நினைச்சா கூட அவங்கள சகிச்சுக்கிட்டு அரவணைச்சு போகணும். மொத்தத்துல அன்பு, கருணை, பாசம் இதோட மொத்த உருவமா இருக்கணும். ஆஹா, ஐசு சொல்ற அத்தனை குணமும் பார்வதி கிட்ட தானே இருக்கு. ஐசு வாயிலிருந்தே பார்வதி பேரை வர வைப்போம். நீ சொல்ற மாதிரிலாம் இப்ப எந்த பொண்ணு இருக்காங்க ஐசு? அப்படியே இருந்தாலும் எங்கன்னு போய் தேடுறது? அதெல்லாம் பொறுமையா தேடுனா கண்டிப்பா கிடைப்பாங்க அருண். இவ வாயிலிருந்து பார்வதி பேரை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளே சொல்லுவோம். நான் பார்த்த வரைக்கும் நீ சொல்ற குணம் எல்லாமே கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கிற பொண்ணு நம்ம பார்வதி தான் ஐசு. ஐசு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா ஆமான்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன குணம் எல்லாம் பார்வதி கிட்ட அப்படியே இருக்குதா? ஆனா ஆதிய கல்யாணம் பண்ணிக்க அந்த குணம் மட்டும் போதுமா? ஆதிக்கு மனைவியா இருக்கணும்னா நல்லா படிச்சிருக்கணும். ஆண்டி எதிர்பார்க்கிற மாதிரி அந்தஸ்துல நமக்கு சரிசமமா இருக்கணும். நல்ல பரம்பரையை சேர்ந்தவங்களா இருக்கணும். அம்மா கால் பண்றாங்க,
நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோமா, சொல்லுங்க. ஸோ இவ மனசுல என்ன இருக்குன்னு அந்த கொலம்பஸ்னாலே கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. குழம்பித்தான் போகணும் போல. ச்சே. ம். அக்கா மாமா மாமா இப்ப எதுக்காக வந்தீங்க? வெளியில போயிருக்கிற அப்பா வந்துட்டா பிரச்சனை ஆயிடும் மாமா. பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே நான் பட்டம்மாவை விட்டுட்டு தானே போனேன். அப்புறம் எப்படி நீ பெரிய தம்பி கூட கார்டனுக்கு போன? என்ன கோல்மால் நடந்ததுன்னு அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பொண்ணை பெத்த அப்பாக்கு கோவம் வரதான் செய்யும், திட்டதான் செய்வாரு, அவ்வளவுதானே. வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. கோச்சுக்கிட்டு சத்தம் போட்டாரு, அவ்வளவுதான். ஆனா நீங்க உங்க மனசுல நான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பா ரொம்ப பயந்து போயிருக்காரு மாமா. நீங்க அப்பா கிட்ட அப்படி சொல்லாம இருந்திருக்கலாம்னு தோணுது. நான் தான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட காரணம் என்னன்னு சொன்னேன்ல. நம்ம திடீர்னு அவர்கிட்ட போய் நாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி அவர் முன்னாடி நின்னா அதை அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா அது அவருக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். அதான் மனசளவில் அவரை தயார் பண்ண. என் மனசுல நீ இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இத நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருக்கிற அப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் குழம்பி போயிட்டாரு மாமா. அவரு எப்போ என்ன பண்ணுவாருன்னு நினைச்சா பயமா இருக்கு. பயப்படாத, இப்ப நீ என் மனசுல இருக்கன்னு தெரிஞ்சதால உடனடியாக எதுவும் செய்ய மாட்டாரு. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் இது அவர் எப்படி எடுத்துக்கிறாரு, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு. இதனால அவர் டிஸ்டர்ப் ஆயிருந்தாருன்னா நான் சொன்னதை அவர்கிட்ட வேற விதமாக கன்வே பண்ணிடுறேன். ஸோ நீ அப்பாவை நினைச்செல்லாம் கவலைப்படாத. சரிங்க மாமா. அம்மா, வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த என்ன எதுக்காக அம்மா முன்னாடி திடீர்னு எந்திரிச்சு நடக்க சொன்னீங்க? இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் உன்னை நடக்க வைக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் எதிர்பார்க்காம அம்மா வந்துட்டாங்க. அம்மா மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு முழுசாக தெரியல. அவங்க மனசை டைவர்ட் பண்ணதான் உன்னை நான் எழுந்து நடக்க சொன்னேன். அது மட்டும் இல்லை, உன்னால் நடக்க முடியுன்ற நம்பிக்கை என் மனசில் இருந்துச்சு. என் நம்பிக்கை வீண் போல, நீ நடந்ததை காப்பாத்திட்ட. ஆனா தினம் தினம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாத, நான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வணக்கம் மேடம். நீங்க இப்ப பெருங்கலத்தூர் தாண்டி அவுட்டர்ல ஒரு சாதாரண வீட்ல குடியிருக்கீங்கல்ல? இதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர்ல 3 பெட்ரூம் வில்லாவை வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாம விட்டுட்டு பெருங்கலத்தூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. ஆம் ஐ ரைட்? ரைட் மேடம். சொந்த கார்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்த நீங்க காருக்கு இஎம்ஐ கட்ட முடியாததுனால காரை சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2 வீலர்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க. அந்த 2 வீலருக்கும் 2 மாசம் டியூ கட்டல. அடுத்த மாசம் கட்டலனா அப்புறம் ஷேர் ஆட்டோ இல்ல, பஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பேங்க்ல இருந்தும் கிரெடிட் கார்டு வாங்கியாச்சு. யூஸ் பண்ண எந்த கிரெடிட் கார்டுக்கும் ஒழுங்கா டியூ அமௌண்ட் கட்டாததுனால எல்லாம் கிரெடிட் கார்டு வசூல் பார்ட்டிங்களுக்கு நீங்க இப்போ வாண்டட் பார்ட்டி. எப்ப வேணும்னாலும் அவங்க உங்களை தூக்கலாம். மேடம், என் ஹிஸ்டரியவே சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும்?
உன் மூலமா என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க நினைக்கும் போது உன்னோட தேவை என்னன்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அகிலாண்டேஸ்வரோட கம்பெனில நல்ல போஸ்டிங்ல நல்ல ஸ்கேல்ல ஒர்க் பண்ற உனக்கு இவ்ளோ ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு காரணம் உன்னோட வீக்னஸ் சூதாட்டம் தானே? அதுவும் எனக்கு தெரியும். நான் ஒருத்தர் வேலை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வேலை போவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலையே பேசுவேன். இது வெறும் அட்வான்ஸ் தான். இதை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற வேலையை நீ முடிச்சு கொடுத்தா மறுபடியும் நீ வில்லா வீட்டுக்கே போகலாம். சொகுசுக்காரும் உனக்கு சொந்தமாயிடும். என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். இதெல்லாம் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ரொம்ப பயமா இருக்கு மேடம். நீ ஒன்னும் பயப்படாத. உனக்கு ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துப்பேன். பணத்தை எடுத்துக்கோ. யோசிக்காதீங்க செந்தில், எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்தை ஆக்கணும்னு நினைக்கிறவனை விட அதை அழிக்கணும்னு நினைக்கிறவன் தான் அதிகமா பணத்தை செலவழிப்பான். அந்த அகிலாண்டேஸ்வரி அழிக்க நான் எதுவும் செய்வேன். பணத்தை எடுத்துக்கோங்க. வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். அகிலாண்டேஸ்வரி, இந்த தடவை நான் போட்ட பிளான்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எதுக்காக அத்தை இப்படி அவசரமா என்ன உள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தீங்க? காரண காரியம் தெரிஞ்சதா வருவியா நீ? சும்மா வாய மூடிட்டு நில்லு. இல்லத்த, சாப்பிட்டுட்டு இருந்தல்ல, அப்புறமா சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அதான் கேட்டேன். அப்படியே ஒண்ணு வச்சேன்னா, இந்த வீட்டுக்கு முக்கியமான ஒரு விஐபி வர போறாங்க. அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக தான் நாம வெயிட் பண்றோம். வரவேற்பு கொடுக்கறதுக்காகவா? அப்படி முக்கியமான ஆள் யார் அத்த? யார் வர போறாங்க? இந்த வீட்டுக்கு விசுவாசமான சமையல்காரி பார்வதி மேடம். கால் சரியாகி இன்னைக்கு தானே வேலைக்கு வராங்க. அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுக்கத்தான் நாம நிக்கிறோம். ஏண்டி மூஞ்சி அப்படி வச்சு முறைச்சிட்டு இருக்க? வரவேற்புனா நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு சிறப்பான வரவேற்பு இல்ல. ஏண்டா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரோன்னு நினைச்சு அவ இன்னைக்கே தெரிச்சு ஓடுற மாதிரி வரவேற்பு. அப்பதானே நம்ம மேல பயம் இருக்கும். அதுக்குதான். அத்த, நீங்க அப்படி வரீங்களா? அதுக்கு என்ன, சிறப்பான வரவேற்பு கொடுத்துருவோம். அத்த, பார்வதி வரா. வரட்டும் வரட்டும். என்னது, வனஜா அம்மாவும் உமா அம்மாவும் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு போட்டோம். நமக்கு என்ன, நாம நம்ம வேலையை பார்க்கலாம்.
அங்கே நில்லு பார்வதி.